இவங்கெல்லாம் 2 இருக்கீங்க. இந்த இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். உங்க சேனல்ல கொஞ்சம் நல்லா வீடியோ போடாம இருந்தோம். அதுக்கான காரணம் வந்து ஃபர்ஸ்ட் நிறைய ஒர்க்ஸ் மாதிரி இருக்கும். உண்மையா சொல்லணும்னா அது வேற ஒரு ப்ராஜெக்ட் ஒர்க் பண்ணிட்டு இருக்கோம். அதையும் போயிட்டு என்ன பண்ணிட்டு இருக்கோம் கூடிய இது உங்களுக்கு சொல்றோம். நாங்க இப்போ தமிழ்ல பார்த்துருந்தாலும் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கோம். இது எதை சம்பந்தப்பட்ட வீடியோன்னு. ஆப்வியஸ்லி யூஎஸ் சம்பந்தப்பட்ட வீடியோ தான். இந்த யூஎஸ் செலிப்ரேஷன்ல நாங்க என்ன பண்ணோம், என்ன வச்சு அவங்க என்ன பண்ணாங்க, எப்படி ஃபாலோ பண்ணோம், எப்படி என்ஜாய் பண்ணோன்றத இந்த வீடியோல நம்ம பார்க்கலாம். ஃபுல்லா பாருங்க. 100% சொல்றேன், ஃபன் அண்ட் என்டர்டைன்மெண்டா. மீன் பிடிக்க போலான்னு சொல்லி என்ன கூப்பிட்டு போன அவங்க இடம் தான். ஏதோ சங்குக்கு போன சொன்னாங்க. உண்மையாக சங்குக்கு போனாங்க. எந்த ஊருக்கா கூட்டி போற? இதோட 11 கிலோமீட்டர் ஆகி போச்சியா? பேசாம வாயா, பொருள் பெருசுல அண்ணன் மாதிரி தளராம நங்கு நங்கு நடந்து வா. அந்த கூப்பிட்டு போயிட்டு அந்த பேல்கன்ஸ் மலைக்கு உச்சில நின்றுக்கிட்டு சாதம் பண்ணுவார்ல, அதே மாதிரி ஏதோ ஒரு இடத்துல நிற்க வச்சுட்டு லீவ் கொடுத்துட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் எனக்கு விஷயம் ஒரு சின்ன போட்டி வந்தது. யாரு ஃபர்ஸ்ட் பிடிக்கிறாங்களோ என்ன விஷயம் பெட்டு சொல்லு. நீ செய்யற மீன் கறியில எல்லாம் லிமிட் அப்படியா? ஆமா, வாக்குறுதியா? அந்த போட்டியில நீங்களா எதிர்பார்த்தது கரெக்ட். எஸ், போட்டியில விஸ்வா ஜெயிச்சிட்டாரு. அவர் ஒரு மீனை பிடிச்சிட்டாரு. அதனால இங்க பிடிக்க முடியல எங்களால. அதனால நாங்க வேற இடத்துக்கு போறோம். ஆக்சுவலா வந்ததுக்கு நான் கூட ஒரு மீன் கொடுத்தேங்க. தோத்துக்கிட்டே இருக்கீடா. கேக்குறேன்டா. அப்புறம் அங்க போனது இல்ல, என் சட்டை நாஸ்தி ஆச்சு. வரும்போது வெள்ளை ஃபேண்டா தான் போட்டுட்டு வந்தேன். ஆக்சுவலா மாப்பிள்ளைக்கு வந்து சரியா இந்த மாதிரி இடத்துக்கு கூட்டு போறோம்னு தெரியாது. சொல்லவே நினைச்சிட்டான் ஏதோ நடந்து போவோம், போயிட்டு பெரிய இடமா இருக்கும், ஜம்முன் மீன் பிடிக்கலாம் வந்தான். நாங்க அடுத்த ஸ்பாட்டுக்கு போறோம், அங்க போய் பேசுறோம். சின்ன வயசுல இருந்தே ஒரு ஆசை, பெரிய ஆசை, ஒரு மீனாவது பிடிக்கிறோம் உண்டு. கூண்டில் அசையாம நேக்கா எப்படி சாப்பிடணும்னு அங்க இருக்கிற எல்லா மீன்களும் தெரிஞ்சிருச்சு. ஏன்னா என்ன நிறைய பேர் அங்க மீன் பிடிச்சிட்டு வந்திருக்காங்க. அதனால மீன்கள்லாம் ரொம்ப தெளிவாகி எனக்கே விபத்து அடிக்கலாம் பார்த்தல நீ. அதுக்கப்புறமாட்டா கூண்டில கூண்டு போடும் போது பக்கம் கையை கிழிச்சது. நான் கூண்டில் போடும் போது என் கையை உடைச்சதுன்னு உண்மை நினைச்சேன், சிரிச்சேன். எங்களுக்கு மாசான மக்கள் வந்து 4 மீன் தான் போச்சாரு. நாங்க அப்பயும் மனசு தவற விடாம விஸ்வா இருந்தோம். நான் ரொம்ப பிடிச்சேன். அந்த மீன் கடைக்குள்ள வராது. ஏன்னா அது சின்ன மீன். இப்படி பல சாதனைலாம் பண்ணிட்டு நாம ஒரு 5:30 அங்கிருந்து கிளம்பிட்டோம். அங்கிருந்து போய் நான் கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுக்கிறேன்டா, சப்பாத்தி பேசியும் போது என்னை எழுப்புங்கடா அப்படின்னு சொல்லிட்டு படுத்தேன். அப்பதான் பசங்க புடுகுன்னு ஓடி வந்து, அண்ணா அண்ணா விஸ்வம் தச்சு ஓட வெறி கொண்டு நிக்க. அங்க நம்ம கொலை பண்ண மர்டர் பண்ண காடு இங்க ட்ரை பண்ண. அதுக்கப்புறமாட்டா 2 பசங்களும் வந்து என் முன்னாடி நின்று ஒருத்தர பாலும் ஒருத்தர மாவும் கொடுத்து ஒருத்தர உருட்டுங்கன ஒருத்தர பெசையான நானும் அதை பண்ணேன். நீ நினைக்கிற மாதிரிலாம் ஒண்ணும் இல்ல. தட் மீன்ஸ் சப்பாத்திக்கு மாவு பெசஞ்சேன். அங்க பல சொதப்பல் நடந்தோம். நாங்க அதை வெற்றிகரமா செஞ்சுக்கிட்டு இருந்தோம். அப்போதான் அந்த டைம் வந்தது. நான் நினைக்கிறேன் எஸ், நாங்க பண்ணிட்டு இருக்கும் போதே சரியா போனை பார்த்துதான் இருந்தது. ஒரு 5 நிமிஷம் தானே இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அப்பயே வெளியே கிரேவி போடு சப்பாத்தி உருட்டு போட்டு விடுன்னு சொல்லி இப்போ வரைக்கும் கொஞ்சம் ஜாலியா போற மாதிரி இருந்தாலும் நடுவு கஷ்டமும் வரதான் செய்யுது. ஆக்சுவலி பசங்க காடை வாங்கி கிரேவியா பண்ணிருக்கானுங்க. எஸ், பார்த்தவே இல்லை. அதுக்கப்புறமாட்டா நீத்து போன வெங்காயத்தை மட்டும் வச்சு நான் ஒரு தொக்கு பண்ணேன். கிரேவியா தொக்கா அப்படின்ற ஓட்டில தொக்கு தான் ஜெயிச்சது. நான் செஞ்சேன்றதுக்காக சொல்ல அங்க இருக்கிற பசங்களே சொன்னாங்க, இதை விட இதுவே நல்லா இருந்துச்சுன்னா அப்படின்னு சொன்னாங்க. இதுக்காக நீங்க என்ன பாராட்டுவா இல்ல அம்மா சில தொழில் போட. அதுக்கப்புறம் பசங்க வெளியே இருந்து மீன் வாங்கிட்டு வந்தானுங்க.
அதை ஃப்ரை பண்ணாருங்க guys. ஃப்ரைல ஒரு குற்றம் நடந்தது. என்னன்னா ஃப்ரை பண்றவங்களுக்கு டேஸ்டிங் பார்க்குறேன்னு பணத்தை உள்ள இறக்கிட்டாருங்க. ஒரு போட்டு சொல்லிச்சு. நானும் ஒரு பிளேட்டை டேஸ்ட் பண்ணேன். அது ஆஃப் மீன் தான் டேஸ்ட் பண்ணேன். ஆயமா சொல்றேன் ஒத்துக்கு. மன்னிப்பு கேட்கிறவன் மனுஷன், மன்னிக்கிறவன் பெரிய மனுஷன். மனுஷனா இருந்துகிட்டேன், நீங்க பெரிய மனுஷனா இருந்துக்கீங்க. ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம், பாபிக்கு பண்றேன் பிபி கோனா எனக்கு தெரியும்னு சொல்லிட்டு மசாலா தடவி பாஸ்டர் மாதிரி போயிட்டீங்க. கிரில்லுக்கு பிபிக்கு பண்றதுக்கு தேவையான எல்லா எக்யூப்மெண்ட்ஸும் வச்சிருக்கானுங்க. அவனுங்களை தப்பே சொல்ல முடியாது. ஆனா அவங்களுக்கு பண்ண தெரியுமா தெரியாதான்றது எனக்கு தெரியல. அதெல்லாம் விட முக்கியமான நண்பர்களே, என் வண்டி பெட்ரோலை பிடிக்கணும் நண்பர்களே. பிபிக்கு 10 தான் பெட்ரோல் தான் தேவைன்ட்டு. அதுக்கப்புறம் மட்டும் அதையும் பார்த்தா வச்சு கொளுத்தி 4 போட்டோம்னு நினைக்கிறேங்க. 4 போட்டு 40 பேர் சாப்பிட்டோம். மேடி ஷாப்போடைய ஓனர், அதாவது 100 நாள் மயோனீஸ் செய்வேன் அப்படின்னு சொன்னான். அவன் செஞ்சு எடுத்துட்டு வந்தான். மயோனீஸ்ல கொஞ்சம் தண்ணி ஐயா என்ன ஏதோ ஒண்ணு அதிகமா இருந்தது. இருந்தாலும் நல்லாதான் பண்ணி அவனுக்கு ஒரு ஹாஸ்பிட்டல். நீ துணிக்கடை டெவலப் ஆகலனாலும் சரி, மயோனீஸ் போட்டாவது நீ குழம்பு ஓட்டிட்டு நாளைக்கு பெரிய நாசமா போச்சு. எஸ் பார்பிக்யூ பண்றோம்னு சொல்லிட்டு அந்த பார்பிக்யூக்கான மசாலாலாம் தடவிட்டேன். சிக்கன் அப்படியே விட்டுட்டோம். ஆனாலும் நான் அந்த மனம் தளராம அதை ஃப்ரிட்ஜுக்குள்ள வச்சு அடுத்த நாள் நைட்டு அதையே சேர்த்தோம். சப்பாத்தி மாவும் மீந்துருச்சு. நான் கஷ்டப்பட்டு பாலையும் தயிரையும் ஊற்றி மிக்ஸ் பண்ணேன். தயிர் ஊத்துல பாலும் தண்ணியும் ஊற்றி மிக்ஸ் பண்ணி கஷ்டப்பட்டு கை வலிக்க உருட்டி பேசுறது எல்லாமே வீணாச்சுன்னு நினைச்சேன். திரும்ப செஞ்சோம். அதை செஞ்சு அதை கஷ்டத்தை நான் தான் சாப்பிடல கைஸ். நான் தான் சொன்னேன் ஒரு ப்ராஜெக்ட் விஷயமா பேசுறதுக்காக போயிட்டு. அதுக்கப்புறமேட்டா இவரெல்லாம் பண்ண முடிச்சுட்டு பசங்க எல்லாரையும் ரூம்ல அடைக்கலாம். அவங்களால அடைச்சிட்டு நானே சில பேர்லாம் மட்டும் வெளியே போயிட்டு டீ குடிச்சிட்டு போலீஸ்கிட்ட கேள்வி வாங்கிட்டு திரும்ப வீட்டுக்கு வந்துட்டோம். எங்களுக்கு நியூ இயர் அப்படிதான் போச்சு. நீங்களும் உங்க பசங்களோடையோ இல்லை உங்க ஃப்ரெண்ட்ஸோடையோ சேர்ந்து இந்த மாதிரி ஒரு பிளான் போட்டு அதை சொதப்பி இருக்கும். இல்லை நல்லாவே வந்திருக்கலாம். அந்த மாதிரி ஏதாவது ஒரு ஸ்டோரி இருந்தா கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. பெஸ்ட் கமெண்ட்ஸை அங்கே பிரிண்ட் பண்ணி வைக்கிறது மட்டும் இல்லாம அவங்க டீமோட சேர்ந்து அவங்களோட வீடியோ பண்ணா போதும்.